தமிழ் மக்களுக்கு வணக்கம். புழல் சிறைக்கு சென்றார் முதலமைச்சர் விஜய் அப்படின்றது செய்தி. உடனே நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க. ஆய்வுக்கு சென்றிருக்கிறார் அப்படின்றது தான் செய்தி. நிறைய முதலமைச்சர்கள் சிறைக்கு சென்றதை பார்த்துருக்குறோம். சிறைக்கு செல்வதற்கு பயந்து ஐயோ கொள்றாங்களே அப்படின்னு கூப்பாடு போட்ட தலைவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு முதலமைச்சர் ஆய்வு செய்வதற்காக சிறைக்கு சென்றிருக்கிறார் அப்படின்றது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, சிறைத்துறை பொறுத்த வரைக்கும் அந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதையெல்லாம் ஓரளவுக்கு நேரடி அனுபவத்தில் தெரிந்து கொண்ட நபர் அப்படின்றதுனால, அதில் சீர்திருத்தம் என்பது மிக மிக அவசியம் அப்படின்றத சொல்லக்கூடியவன் நான். அது அப்போது நான் சிறையிலிருந்து வெளியில் வந்தபொழுது நான் அதை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சிறையிலேருந்து வெளில வரும்பொழுது நான் இந்த கொடுமையை அனுபவித்தேன், அந்த கொடுமையை அனுபவித்தேன்னு தான் பேசியிருப்பாங்களே தவிர்த்து, யாரும் சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களுடைய பிரச்சனை என்ன, சிறை அதிகாரிகளோட பிரச்சனை என்ன, சிறைன்றது இன்னும் அது என்ன, நம்ம என்ன வெக்கேஷனுக்காக போகிறோம், அங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம விசாரணை கைதியாக உள்ளே போகிறோம், இல்லை தண்டனை கைதியாக ஒருத்தர் உள்ளே போகிறாங்க, இந்த மாதிரி தான். இப்போ நான் விசாரணை கைதியாக உள்ளே போகிறேன் அப்படின்னா, என் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கின் காரணமாக என் மீது அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அதாவது தடுப்பு காவல் அப்படின்ற அடிப்படையில் குண்டர் சட்டம் போடப்பட்டது. அதனால் நான் போகிறேன்னு வைங்க. அப்படி போகும்பொழுது விசாரணை கைதிகள் அப்படின்னு தனியாக வச்சுருப்பாங்க, தண்டனை கைதிகள் தனியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இது சென்னையில், மற்ற ஊர்களில் வேறு வேறு மாதிரி இருக்கலாம். உதாரணத்துக்கு கோவையில், ஏன்னா இங்கேருந்து என்னை வழக்கு காரணமாக கோவைக்கு கூப்பிட்டு போனாங்க, கோவையில் ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்கன்றதுனால கோவைக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ கோவை சிறையில் ஒரு நாள் தங்க வேண்டி இருந்தது. அந்த சிறையில் பார்த்தீங்கன்னாக்கா, அஃப்கோர்ஸ் அந்த மெயின் சிறைக்குள்ளே நான் தங்கலை, வெளியில் ஒரு அனெக்ஸ்டர் மாதிரி, ஒரு சின்ன ஒரு அனெக்ஸ்டரில் எக்ஸ்டென்ஷன், அதுதான் கரெக்டாக இருக்கும், எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒன்று இருந்தது. அந்த எக்ஸ்டென்ஷன் சிறையில் தான் அது பழைய சிறை போல் இருக்குது. ஆனால் அதுவும் ரொம்ப நீட்டாக இருந்தது. அங்கே தங்கியிருக்கேன். ஸோ கோவை, செங்கல்பட்டு, புழல், இந்த 3 சிறையும் பார்த்தவன் என்கிற காரணத்தில் என்னால் சொல்ல முடியும், சிறையில் உங்கள் சிறைத்துறையில் நிறைய சீர்திருத்தங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம சிவிஎஸ் அண்ணன்ட்டே கூட நான் இதை பற்றி பேசியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இது திமுக ஆட்சியில் திங்க ரகுபதி தான், அவர் தான் இருந்தார் போல இருக்குது அந்த துறை அமைச்சராக. அவங்க ஆட்சியில் தான் கைது பண்ணாங்க என்றாலும் கூட, அவங்கள்ட்டே நான் இதை பற்றி இந்த மாதிரி இந்த சீர்திருத்தத்தெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்றத நான் பேச முயற்சி பண்ணேன். பட் அவரை தொடர்பு கொள்ள முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சீர்திருத்தங்கள் அவசியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறைகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்க இன்னமும் ஆங்கிலேயர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்ட அதே வழிமுறையை தான் இப்பவும் பின்பற்றுறாங்க. ஏன்னா இன்றைக்கி முதலமைச்சர் சிறைக்கு போயிருக்காரு, புழல் சிறைக்கு போயிருக்காரு. அங்கே போய் அந்த புழல் 1, 2, 3 அப்படின்னு 3 இருக்குது. 3 இதுக்கும் போனாரான்னு தெரில. பட் சிறைக்குள்ளே போய் அந்த அலுவலகத்துக்கு போய் அங்கே மீட் பண்ணியிருக்காரு, அந்த அதிகாரிகளோட பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. என்னுடைய சஜஷன், அவருக்கு ரெக்கமெண்டேஷன் என்னவாக இருந்திருக்கணும்னா, கொஞ்சம் உள்ளே போங்க. அது அந்த புழல் 2ன்னு இருக்குது பாருங்கள். விசாரணை கைதிகள்லாம் இருக்கக்கூடிய இடம் புழல் 2, தண்டனை கைதிகள்லாம் இருக்கக்கூடிய இடம் புழல் 1. அதுக்கப்புறம் பெண்கள் சிறை தனியாக இருக்குது, புழல் 3 நினைக்கிறேன், அது தனியாக இருக்குது. அப்போது இந்த புழல் 2 நான் இருந்த காரணத்தினால என்னால் சொல்ல முடியும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். அங்கே பிளாக் 3rd பிளாக்கு, 4th பிளாக்கு இதுக்கெல்லாம் போங்க. ஏன்னா உள்ளே போனவுடனே குவாரண்டைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க இந்த ரொம்ப உயர்தட்டு காவல் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு தனியாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்காரங்க இருப்பாங்க. இந்த குவாரண்டைன் பிளாக் அப்படின்றது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குனாக்கா, வந்த உடனே அங்கே தான் அவர்களை இருக்க வைத்து ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் அங்கேருந்து வேறு வேறு பிளாக்குக்கு மாற்றுவாங்க. இந்த பிளாக்கு குவாரண்டைன்ற பேர் ஏன் வந்ததுன்றது எனக்கு தெரியல. அது கோவிட் டைமில் நான் போனதுனால, மேபி கோவிட் டைமில் குவாரண்டைனில் இருக்கணும் 15 நாள் உள்ளே வந்த உடனே, ஏன்னா வெளியிலேருந்து வரோம் அப்படின்றதுனால அங்கே இருக்கணும், தங்க வைக்கப்படுறோன்றதுனால அது குவாரண்டைன் பிளாக்குன்னு சொல்லப்பட்டதா, அல்லது சிறைக்கு புதிதாக வருபவர்கள் என்பதனால அது குவாரண்டைன் அப்படின்னு சொல்லப்பட்டதா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த பிளாக்கோட பேரை தான்.
குவாரண்டைனில் இருந்திருக்கேன், ஃபஸ்ட் பிளாக்கில் இருந்திருக்கேன், தேர்ட் பிளாக்கில் கூட இருந்திருக்கேன் நான். ஸோ எனக்கு ஓரளவுக்கு அங்கே எப்படிலாம் இருக்கும்னு தெரியும். ரொம்ப மோசமான ஒரு பிளாக் அப்படின்னா தேர்ட் பிளாக், ஃபோர்த்து பிளாக்கு இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா எல்லாம் வந்து அதாவது இந்த இந்த புழல் சிறை கட்டிய புதுசில் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள். அந்த கட்டிடங்களில் லைட் கூட உள்ளே இருக்காது. நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் சார் அவர் இருந்தது கூட இந்த மாதிரி ஒரு பிளாக்கு தான் நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக இருக்கும். அதாவது கொசு வலை மாதிரி போட்டிருப்பாங்க அந்த விண்டோஸ் வந்து இப்போ நான் இருந்தது குவாரண்டைன் பிளாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜன்னல்லாம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு திறந்துருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இங்கே அப்படின்னா அப்படி கிடையாது. கொசு வலை மாதிரி போட்டு அடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்டு வந்து காரிடோரில் இருக்கும். அங்கே இருந்தால் லைட்டு உள்ளே வரும். இப்போ நான் இருந்த பிளாக்லாம் லைட்டு உள்ளே இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. காரிடோரில் இருக்கும். அங்கே இருந்தால் லைட்டு உள்ளே வரும். மோசமான பிளாக் அது. அந்த மாதிரியான மோசமான பிளாக்கில் தான் நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் சார் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாக்குக்கெல்லாம் உள்ளவே பார்த்துருக்கணும். இப்படியெல்லாம் கூட இங்கே நம்ம வந்து விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் ஒரு பக்கம் அதை விட்டுருங்க. விசாரணை கைதிகளை நம்ம வந்து ஏன்னா அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபணம் ஆகலை. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு தண்டனையை நம்ம கொடுக்குறோமா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா வரக்கூடியவர்கள் எல்லாம் இப்போ எம்எல்ஏ போடப்பட்ட அந்த குண்டர் சட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உயர் நீதிமன்றத்தில் வந்துட்டு தவறு, இவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் என்பது தவறு அப்படின்னு வந்துருச்சு. பட் 8 மாதம் உள்ளே இருந்ததுக்கு யார் வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்க? தவறுன்னு நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க, உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க. பட் யார் அதுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க? அப்போ நான் உள்ளே இருந்த காலத்தில் என்னை ஒரு குற்றவாளி போலத்தான் இவர்கள் நடத்தி இருப்பார்கள். அப்போது அந்த இடத்துல தான் நம்மளுடைய கேள்வி வருது. இப்போ விசாரணை கைதிகள் இருக்கக்கூடியவர்கள் நிறைய குற்றச்செயல்களை செய்து விட்டு வரவன் இருக்கான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்னையே பார்த்து சொல்லுவான், சார் நீங்கள்லாம் வந்து ஸ்டாலினை தப்பாக பேசிட்டீங்க, அதனால உள்ளே வந்துட்டீங்க, நான்லாம் மர்டர் கேஸு. சரி ஏன்டா கொலை பண்ண, ஏதாவது முன் விரோதமாக உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா ரொம்ப கூலாக சொல்கிறான். இல்லை சார் ஒரு 15,000 ரூபா கொடுத்தாங்க கொலை பண்ணேன். அவன் ரொம்ப சின்ன பையன், 20 வயசு 21 வயசு தான் இருக்கும். அவன் ரொம்ப கூலாக கேஷுவலாக சொல்கிறான். அதை 15,000 ரூபா கொடுத்தாங்க சார் கொலை பண்ணேன் சார் அப்படின்னு. இன்னொரு பையன் அவன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹபிச்சுவல் அஃபெண்டர் போல. அவனை இது பண்ணி சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லா தரப்பான நபர்களும் அங்கே இருப்பாங்க. பெரிய செல்வந்தர்களும் அங்கே இருப்பாங்க. குற்றச்செயல்கள் ஏதாவது மாட்டிக்கிட்டு அவங்களும் வந்திருப்பாங்க. சின்ன சின்ன பெட்டி கேஸில் வந்தவங்களும் வந்திருப்பாங்க. தொடர் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவனும் வந்திருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு பையன்கிட்ட கேட்குறேன், நீ என்ன உன் பிரச்சனை என்ன அப்படின்னு பேச்சு வாக்கில் கேட்கும்போது சொல்கிறான், ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான். இல்லைன்னா ஒரு அட்வொகேட்டு பிரேஸ்லெட்டு செயின் எல்லாம் போட்டு கெத்தாக நடந்து வந்தானே, எனக்கு பிடிக்கலண்ணே. அவன் அந்த மாதிரி வந்தது எனக்கு பிடிக்கல. அவன் வீட்டுக்குள்ளே போனேண்ணே, மண்டையை உடச்சேண்ணே, செத்துட்டானே, என்னை கொண்டுட்டாங்கண்ணே இங்கே அப்படின்றான். உனக்கு ஏன்டா அவனை பிடிக்கல? இல்லைண்ணே அவன் திமுறாக வந்தானே, எனக்கு பிடிக்கல, பார்க்க பிடிக்கல, எனக்கு என்னமோ தோணுச்சு அவனை கொல்லணும்னு. இப்படியெல்லாம் வரவங்க இருக்காங்க. சரியா? ஸோ அந்த இடம் வந்து எல்லா தரப்பு கேரக்டர்ஸும் கொண்டதாக இருக்கிறது அப்படின்ற நிலையில் நீங்கள் பழைய ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் இருந்த அந்த வழிமுறைகளே, ஏன்னா 5:30 மணிக்கு மூடிடுவாங்க. அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி பெருசாக கிடையாது. அதனால் 5:30 மணிக்கு மேலே இருட்டுக்கு மேலே யாரும் வெளில இருக்கக்கூடாதுன்னு மூடிடுவாங்க. இப்போவும் அதையே வச்சுருக்காங்க, சிஸ்டமாக வச்சுருக்காங்க. 5:30 மணிக்கு மூடிடுவாங்க. சரி எல்லோரும் உள்ளே போயிடணும் அப்படின்ட்டு, இந்த பிளாக்குக்குள்ளே போயிடணும், சரி லாக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் எல்லாரையும் கணக்கு எடுக்கிறது. இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரையும் தலை கணக்கு தான் எடுக்கிறாங்க. எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, பயோமெட்ரிக்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறை சிறைக்கு வெளில வரத்துக்கும் உள்ளே போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக கைரேகையை வச்சு பயோமெட்ரிக் பார்த்து போகலாம்ல, பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு தலையாக எண்ணுவாங்க. அது ஒரு முறை இல்லை, 3 முறை 4 முறை எண்ணுவாங்க. இப்படியெல்லாம் அங்கே சிஸ்டம் இருக்குது. சாப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும். பட் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீ என்ன வெக்கேஷனுக்காக வந்திருக்கு, அவனுக்கு சூப்பராக சாப்பாடு கொடுக்குறதுக்குன்ட்டு. சூப்பராக சாப்பாடு வேண்டாம்ப்பா, அடிப்படையோட சாப்பாடு கொடுக்கலாம்ல. அதுலேயும் அந்த ரைஸ் நல்லா இருக்கும்னு வைங்க. இந்த சாதம் மட்டும் ஏன்னா அது கேரளா அந்த குண்டரிசி அப்படின்றதுனால அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வைங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா
அவங்க மதியம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது நைட்டு சாப்பாடுக்கும் சேர்த்து மதியம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மதியத்துலேருந்து அப்படியே வச்சுருக்கணும், ஆற வச்சு நைட்டு நம்ம சாப்பிட முடியும். ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ நம்ம சாப்பிட்டு அப்புறம் தான் தூங்குறது இப்படின்னு இருந்தது. பட் இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது சிறை என்பது தண்டனை கிடையாது. சிறை என்பது ஒருவர் திருந்துவதற்கான இடமும் கூட. தண்டனை என்பது ஒரு பக்கம், தண்டனை கைதிகள் அவர்கள் தண்டனையை அனுமதித்தாக வேண்டும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அதை விட முக்கியமானது சிறை என்பது ஒரு மனிதனை திருந்தி வாழ்வதற்கான இடத்தை ஒரு 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 சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இந்த சிறை இருக்கிறதா என்றால் இல்லை. இங்கே ஏகப்பட்ட ஊழல், யார் யாருக்கு என்னென்ன வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்றதுலேருந்து ஏகப்பட்ட ஊழல் இருக்குது சிறைத்துறையில். அதே மாதிரி அதிகாரிகளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட போதுமான ஆட்கள் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு சிறையும் நிரம்பி வழியுது. அது நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு அங்கே அதிகாரிகள் இருக்காங்கன்னா இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, கடுமையாக நடந்து தான் எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கடுமையாக நடந்துக்கிறாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் அப்படின்னா இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் செய்திருக்கின்ற இந்த செயல் ஒரு ஆரம்ப புள்ளி தான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவர் அந்த துறையுடைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை அழைத்து கொண்டு போயிருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் இதில் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா அவர் துறையுடைய அமைச்சர். முதலமைச்சர் செய்ததை நான் வரவேற்கிறேன், முழுமையாக வரவேற்கிறேன். அதே சமயத்தில் அந்த அமைச்சரையும் கூட கூட்டு போனாரான்னு தெரியல, நான் பார்க்கல. அந்த விஷுவல்ஸை பார்த்தா கூட நிர்மல்குமார் இருந்தால் மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றம் நடந்து கொண்டு இருப்பதனால ஒரு சட்டமன்றத்தில் இருக்கார் போல இருக்குது. ஸோ அவரையும் கூட்டிகிட்டு போய் இந்த சீர்திருத்தத்தை உண்மையாகவே கொண்டு வர வேண்டும். அதுவும் இந்த சப்ஜெயிலாம் இருக்குது பாருங்கள், அது இன்னும் மோசம். செங்கல்பட்டு சப்ஜெயில் பக்கத்தில் புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்கன்றாங்க. பட் அந்த பழைய சப்ஜெயில் இருக்குது பாருங்கள், அங்கே தான் என்ன வச்சுருந்தாங்க, ஒரு 15 நாள் கிட்ட வச்சுருந்தாங்க. இந்த சப்ஜெயில் ஆங்கிலேயர் காலத்தில் குதிரைகள் வைப்பதற்கு வைக்கப்பட்ட இடம். அந்த ஸ்டேபிள் எல்லாம் அப்படியே சிறையாக மாற்றிருக்காங்க. எனக்கு தெரிந்து 1950களில் நினைக்கிறேன், 50களில் முத்துராமலிங்க தேவர் அவர் கூட அங்கே சிறைப்படுத்தப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அங்கே தான் சிறைப்படுத்தப்பட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சிறை வரலாற்று சிறப்புமிக்க சிறையாக இருந்தாலும் அது என்ன, குதிரை வைக்கிறதுக்கு வைக்கப்பட்ட இடம் அது. அல்ல, ஒரு 12 அடிக்கு 15 அடிக்கு ரூஃபு, அதுக்கு மேலே ஒரே ஒரு ஃபேன், அதுவும் டேபிள் ஃபேனை மாட்டியிருப்பானுங்க அங்கே ரூஃபில். அதை நம்ம மேலே காற்றடிக்கிற மாதிரி. அதில் இந்த சிறையுடைய கதவுலேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 4 அடியிலலாம் பார்த்திங்கன்னா இது ஓடிக்கிட்டுருக்கும், ட்ரைனேஜ் ஓடிக்கிட்டுருக்கும். அங்கேருந்து மொத்த கொசுவும் உள்ளே வரும். அங்கே படுக்க கூட முடியாது. அதுவும் என்ன 10க்கு 10 இடமா இருக்கும். அந்த 10க்கு 10 இடத்துல 5 பேரை இருக்க சொல்லுவாங்க. 5 பேர் எப்படி இருக்கிறது, அதுக்குள்ளேயே டாய்லெட் வேறு. அந்த டாய்லெட்டில் தான் சாப்பிடணும். அதாவது அந்த டாய்லெட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டாய்லெட்டில் தான் கழுவணும், பிளேட்டை கழுவணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பிளேட்டை அங்கே தான் கழுவணும். இதுவும் பிரச்சனை. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் சுகாதாரமற்ற ஒரு சூழலில் இந்த சிறைகள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சைக்கலாஜிக்கலாக, அதாவது உளவியல் ரீதியாக அவர்களுக்கு சரியான ஒரு உதவி அளிக்கக்கூடிய அளவில் அங்கே வசதிகள் இல்லை அப்படின்றதெல்லாம் உண்மை. அதே மாதிரி ஒரு லைப்ரரிக்கு போகணுன்னு ஒரு கைதி சொல்கிறாரு அப்படின்னா அவரை இலக்காரமாக பார்க்குறது, நீ இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிற அப்படின்றது. இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கே அங்கே ஆட்கள் நிறைய இருப்பாங்க. எல்லாவற்றையும் சந்தேக பார்வையில் தான் பார்க்க வேண்டியது தான். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தன் என்னென்ன குற்றப்பின்னணியில் வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்படின்னும்பொழுது காவல்துறை அதிகாரி 200 பேருக்கு ஒரு அதிகாரின்னா அவன் என்ன பண்ணுவான், சந்தேக பார்வையில் தான் பார்ப்பான். அப்போ இதையெல்லாம் மாற்றணும். முக்கியமாக இந்த அதிகாரிகளுக்கு, சிறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம் என்பது மிக மிக குறைவு. அதை சரி பண்ணணும். அடுத்தது இந்த சிறை கைதிகளுக்கான வசதிகள் அப்படின்றத சரி பண்ணணும். அடுத்தது உளவியல் ரீதியாக இந்த சிறை கைதிகளை அணுகுவது அப்படின்றது மாறணும். இப்படி நிறைய மாற்றங்களை, சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கைதிகள், எந்த காலத்துலேயும் 20,000 இல்லை 25,000 கைதிகள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். அப்போது இதையெல்லாம் நாம்
எப்படி அணுக போகிறோம்? சும்மா ஒரு ஜெயிலுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வர்றது மட்டும் கிடையாது. இதில் சீர்திருத்தம் என்னென்ன கொண்டு வரப்போகிறோம். இந்த சீர்திருத்தம் என்பது சமுதாயத்திற்கே மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கும். ஏன்னா வெளியில் போகிறான் பாருங்க, ஜெயிலேருந்து வெளில போகிறவன் வந்து, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஜெயிலேருந்து வெளில வந்தால் உன்னுடைய பர்சனல் லைஃப்பை நீ மேம்படுத்திக்கலாம். மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். இல்லை அப்படின்னா அது இன்னும் மோசமாக போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அது அமைகிறது. அப்போ அதை மேம்படுத்திக் கொள்வது எப்படி? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் முழு நேரம் அங்கே சிறையில் புக்ஸு, எப்போவுமே புக்ஸு, இத்தனைக்கும் நூற்றுக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருப்பேன். நோட்ஸ் எல்லாம் எழுதி அதை அப்படியே வச்சுட்டு வந்தேன்னா விட மாட்டாங்க, வெளில எடுத்துகிட்டு போகிறதுக்கு விட மாட்டாங்கன்னா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு வைங்க. ஸோ நல்ல தொடர்புகள், எல்லா விதமான தொடர்புகளும் அங்கே ஏற்படும். அந்த தொடர்புகள் வெளியில் வந்து இன்னும் குற்றச்செயல்களை செய்வதற்கும் தூண்டும். அப்படியெல்லாம் இல்லாமல் சிறை நம்மை செம்மைப்படுத்தி, சிறை நம்மை வந்து பக்குவப்படுத்தி, நாம் இன்னும் ஒரு நல்ல ஒரு மனிதராக மாற்றுவதற்கான ஒரு இடமும் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் தனியாக உட்காந்துருப்பீங்க, தனியாக யோசிப்பீங்க, சுய பரிசோதனை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இதையெல்லாம் சிறை செய்ய வேண்டும் என்றால், அந்த நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால், இன்றைக்கி எனக்கு ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்து நீ போய் புழலில் இருன்னு சொல்லிட்டா நான் போய் இருந்துருவேன். கனெக்டிவிட்டி மட்டும்தான் பிரச்சனை. இல்லை, நான் ரொம்ப டிசிப்ளின் லைஃப். 5 மணிக்கு எழுந்துப்பேன், 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு மணிக்கு லஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு 7:30க்கு சாப்பிட்ருவேன், 8 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். இது மாதிரி ஒரு டிசிப்ளின் லைஃப் வந்து எனக்கு சிறையில் தான் அமைஞ்சுது. ஸோ எனக்கு ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்து நீ தொடர்பு கொள்ளலாம் யாரை வேணாலும், ஆனால் நீ வந்து சிறையில் தான் இருக்கணும்னு நான் இருந்துருவேன். எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக நானாக என்னை சுற்றி ஏற்படுத்திக்கிட்டேன். சிறைக்குள்ளே நான் ஏற்படுத்திக்கிட்டேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய நேரத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னாகட்டும், இதெல்லாம். பட் எல்லோரும் அதை பண்ணுவாங்களாம், பண்ண மாட்டாங்க. அப்போது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயம், ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை முதலமைச்சர் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் உள்வாங்கியிருக்காருன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் அவர் போய் அதை விசிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கனாக்கா இந்த சிறையிலேயே இந்த புழல் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு புழலில் நினைக்கிறேன் 2-3 வாட்டி வந்து பிரியாணியெல்லாம் வந்து போட்டிருக்காரு அவர் நடிகராக இருந்த காலத்திலேயே. நல்ல விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கிடைத்திருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. விஜய் அவர்கள் இதோடு நிறுத்தக்கூடாது. சிறைத்துறையில் நிறைய சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.